குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இது பாதியோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம் கரெக்டா? ஸோ இந்த சம்ஸ் ஹோம்ஒர்க் கொடுத்தேன், சால்வ் பண்ணீங்களா? ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். யார் யாரெல்லாம் சால்வ் பண்ணீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஃபிஃப்டீன்த் கொஸ்டின்க்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? நான் பேசுறது கேக்குதுல்ல? ஃபிஃப்டீன்த் கொஸ்டின்க்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? யாரும் சால்வ் பண்ணலையா? சரி, ஓகே, பண்ணலன்னா பிரச்சனை இல்லை. இப்போ சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? அப்சர்வ் த டாட்ஸ். ஸோ ஹவு மெனி டாட்ஸ் ஆர் கண்டெய்ன் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் டு த 4 டாட்ஸ். ஸோ அப்படின்னா என்னது? 4க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க கரெக்டா? ஸோ 4க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கல, ஞாபகம் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுலேயும் காமனா என்ன நம்பர் இருக்கோ அதுல இருந்து எடுக்கணும். கரெக்ட். ஸோ ரெண்டுலேயும் காமனா என்ன இருக்கு? 1 இருக்கா? ஸோ அதுல இருந்து கிளாக் வைஸ் 1 2 5 1 4. ஓ சாரி சாரி, இதுல ரெண்டு காமனா இருக்குல்ல, லாஸ்ட் இந்த சம் பார்த்தோம்ல. ஸோ 1 5யும் 1 5யும் காமன். அப்பனா 2க்கு ஆப்போசிட் என்ன தான் இருக்கும்? 4 தான் இருக்கும். ஸோ இந்த மாடல் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸோ அப்போ 1 5 இந்த சைடு கேன்சல் ஆயிரும், அதே மாதிரி இங்கேயும் 1 5 கேன்சல் ஆயிரும் கரெக்டா? அப்போ பேலன்ஸ் இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. ஸோ அப்போ 4க்கு ஆப்போசிட் 2. கரெக்ட். ஆ நெக்ஸ்ட் 16க்கு 4 கரெக்ட். ஸோ எல்லாருக்கும் வந்துச்சா? இதுவும் அதே கான்செப்ட் தான். ஸோ இங்க 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு கரெக்டா? எகெயின் இங்கேயும் 2, இங்கேயும் 2. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 3க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க கரெக்டா? ஸோ 3க்கு ஆப்போசிட் என்ன வரும்? 4. ஸோ இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆயிரும், இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கு? 3 4. ஸோ 3க்கு ஆப்போசிட் 4. ஓகேவா? ஸோ ரெண்டு டைஸ் கொடுத்து ரெண்டுலையுமே ரெண்டு நம்பர் காமனா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும்? அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் நமக்கு ஆப்போசிட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 17th கொஸ்டின். ஸோ இது 4 டைஸ் கொடுத்துருக்கானா, நம்ம தான் எடுக்கணும். ஸோ சொல்லுங்க பார்ப்போம். டி கரெக்ட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டே எடுக்கலாம் கரெக்டா? ABF AEC. கொஸ்டின் வந்து ஏக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ இதுல எந்த லெட்டர் இல்ல? டி தான் இல்ல. ஸோ அப்போ ஏக்கு ஆப்போசிட் டி. ஓகேவா? வெரி குட். நெக்ஸ்ட் 18th ஒன்.
18th ஒன்னுக்கு F கரெக்ட். எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா? ஸோ கொஷின் வந்து யாரு கேட்டிருக்காங்கன்னா ஆப்போசிட் டு பி. ஸோ பிக்கு ஆப்போசிட் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதுலேயும் ஃபர்ஸ்ட் ரெண்டே எடுக்கலாம். ஸோ ரெண்டுலேயும் காமனாக எஃப் இருக்கா? எஃப் டிஏ எஃப் சிஇ கரெக்டா? ஸோ அப்போ இங்கே பி தான் இல்லை. ஸோ பிக்கு ஆப்போசிட் எஃப். ஓகேவா? போடாதவங்க எழுதிக்கோங்க. ஏவா? ஏ வராதே, செக் பண்ணுங்க. ஆ இ கரெக்ட். நெக்ஸ்ட் 19th ஒன். ஸோ இதுல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஆப்போசிட் டு பி கரெக்டா? ஸோ பிக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டுல எது காமனா இருக்கு? டி மட்டும்தான் காமனா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ டிபிஎஃப் டிசி, ஓ சாரி சாரி சரி, ரெண்டுலயும் ரெண்டு காமனா இருக்குல்ல. தேர்ட் ஒன். ஓகேவா? ஸோ இது வராது. தேர்ட் ஒன். ஸோ டிஇசி. ஓகேவா? ஸோ அப்போ இதுல கொஷின் வந்து பிக்கு ஆப்போசிட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ பிக்கு ஆப்போசிட் இ. ஓகேவா? இது வராது. ஏன்னா இதுல வந்து பிடி பிடி ரெண்டுமே காமனா இருக்கு. ஸோ இந்த டைஸ் வராது. இதுவும் இதுவும் எடுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் லாஸ்ட் 21. ஸோ 21 வந்து கலர் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. கரெக்ட். நன் ஆஃப் திஸ் கரெக்ட். ஸோ எல்லாருக்கும் வருதா பாருங்க. ஸோ கொஷின் வந்து கிரீனுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து 21ல ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுக்கலாம். மற்ற எல்லாத்துலயுமே ரெண்டுமே காமனா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எடுக்கலாமா? ஸோ ரெண்டுலயுமே காமனா என்ன இருக்கு? கிரீன் இருக்கு. கரெக்டா? ஸோ கிரீன், கிரே, பிங்க். அதே மாதிரி இங்கேயும் கிரீன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். கிரீன், கோல்டன், பர்பிள். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஆப்போசிட் டு கிரீன் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்ப இங்க இல்லாத கலர் என்னது? ப்ரௌனு. கரெக்டா? ஸோ மற்ற எல்லா கலர் இருக்கு, ப்ரௌன் மட்டும் கொடுக்கல. ஸோ அப்போ கிரீனுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? ப்ரௌன். ஆனா ஆப்ஷன்ல ப்ரௌனே இல்லை. கரெக்டா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து நன் ஆஃப் திஸ். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இதோட டைஸ் டாபிக் முடிஞ்சுச்சு. ஓகேவா?
நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து வென் டயக்ராம் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு எல்லாமே ஈஸி டாபிக் தான். ஓகேவா? ஸோ வென் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா டயக்ராம் பேஸ்டு, அதாவது ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து 2 கொஷின் 3 கொஷின் அந்த மாதிரி கேட்பாங்க. சம்டைம்ஸ் ஒரு கொஷின் கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் பேஸ்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 2 ஃபிகர் 3 ஃபிகர் இல்லைன்னா 4 ஃபிகர், மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃபிகர்ஸ் வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னு சொல்லிப்பாங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷேப்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து வென் டயக்ராம் சர்க்கிள்ஸ் மாதிரி கொடுத்து அவங்களே ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இது டைரக்டா கொஸ்டின்லேயே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? ஃபைண்ட் அவுட் த நம்பர் லைஸ் ஒன்லி இன்சைட் த ட்ரையாங்கிள். அதாவது என்ன கேட்டிருக்காங்க? முக்கோணத்தில் மட்டும் இருக்கும் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு டயக்ராம் கொடுத்துட்டு வெரி குட், டயக்ராம் கொடுத்துட்டு ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது என்னது? சர்க்கிள். இது ரெக்டாங்கிள். கரெக்டா? ஸோ இது வந்து ட்ரையாங்கிள். ஓகேவா? இப்போ மொத்தம் எத்தனை ஃபிகர்ஸ் இருக்கு? 3 ஃபிகர்ஸ் இருக்கு. மூணுலையும் நம்ம தனித்தனியா பார்க்கணும். இப்போ முதல்ல நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா சர்க்கிள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ சர்க்கிள்குள்ள மட்டும் இருக்கிற நம்பர் என்ன, வேற எது கூடயும் இல்லாம சர்க்கிள்க்கு மட்டும் என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ என்ன நம்பர் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க உங்க போன்லயே ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இந்த இதுல நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் இல்லாம சர்க்கிள்குள்ள மட்டும் என்ன நம்பர் இருக்கு? 3 இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சர்க்கிள்க்குனா 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து ட்ரையாங்கிள். ஸோ வேற எந்த ஃபிகரும் அட்டாச் ஆகாம ட்ரையாங்கிள் மட்டும் தனியா இருக்கிற நம்பர் என்னது? 8. அடுத்து ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் மட்டும் இருக்கிற நம்பர் என்னது? 1. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணா ரெண்டு ரெண்டு ஃபிகர் சேர்த்து சேர்த்து பார்க்கணும். இப்போ நான் என்ன எடுக்கிறேன்னா சர்க்கிள் பிளஸ் ட்ரையாங்கிள், அதாவது சர்க்கிள்லயும் இருக்கணும் ட்ரையாங்கிள்குள்ளேயும் இருக்கணும். ஸோ ரெண்டுலையுமே இருக்கிற மாதிரி என்ன நம்பர் இருக்கு? 4 இருக்கா? ட்ரையாங்கிள் இருக்கு, அது சர்க்கிள்குள்ள தான் இருக்கு. கரெக்டா? ஸோ 4. அடுத்து ட்ரையாங்கிள் பிளஸ் ரெக்டாங்கிள். ஸோ முக்கோணத்திலயும் இருக்கணும் செவ்வகத்திலயும் இருக்கணும். ஸோ இது முக்கோணம், ஆனா சர்க்கிள்குள்ள இருக்கக்கூடாது. கரெக்டா? அப்போ சர்க்கிளை மறைச்சிட்டா முக்கோணம் செவ்வகம். ஸோ ரெண்டுலயுமே என்ன நம்பர் காமனா இருக்கு? 9. புரிஞ்சுதா? அடுத்தது ஸோ சர்க்கிள் ட்ரையாங்கிள். வெரி குட், கரெக்ட். ஓகேவா? ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா நீங்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவா? கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்து சர்க்கிள் பிளஸ் ரெக்டாங்கிள். ஸோ சர்க்கிள்குள்ள ரெக்டாங்கிள்குள்ள, ஆனால் ட்ரையாங்கிள் வரக்கூடாது. அப்போ என்ன நம்பர் இருக்கு? 2. அவ்வளோதான். இப்போ மூணுமே எடுக்கணும், சர்க்கிள் ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள். ஸோ
எல்லாத்துலயுமே சேர்ந்து இருக்கிற நம்பர் என்னது 5. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்து ஒரு 3 to 4 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த கிவன் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு கொஷினுக்கும் அந்த ஆன்சர் எடுத்து எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஸோ முக்கோணத்தில் மட்டும் இருக்கும் என்னது 8. கரெக்டா? ஸோ அப்போ ஆப்ஷன் 3. அடுத்தது இரண்டு உருவத்தில் இருக்கும் எண்கள். ஸோ ரெண்டு ரெண்டு டயக்ராம்ல இருக்கிறது என்னது 4 9 2. ஸோ ஆப்ஷன் இங்க இருக்கா? ஆப்ஷன் 4 கரெக்ட். அடுத்தது the number lies inside the all the figures. ஸோ எல்லா உருவத்திலுமே இருக்கிற நம்பர் என்னன்னு பார்த்துருக்கோம் 5. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எந்த டயக்ராமை வேணான்னு சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் கையை வச்சு அதை மறைச்சிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இப்போ ஆன்சர்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல கொஞ்சம் டேட்டா மிஸ்ஸிங். இந்த டயக்ராம் நீங்க நோட்ல போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதாவது இங்க மொத்தம் 3 சர்க்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஆனா யார் யாருன்னு சொல்லலை. ஸோ இதை எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யூத், இளைஞர்கள். நீங்க இந்த டயக்ராம் நோட்ல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எஜுகேட்டட். ஸோ இந்த சர்க்கிள் எதை இம்ப்ளிகேட் பண்ணுதுன்னா எஜுகேட்டட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யூத், படித்தவர்கள். ஓகேவா? ஸோ இந்த கீழே இருக்கிற சர்க்கிள் வந்து எம்ப்ளாய்டு, வேலை செய்பவர்கள். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? ஸோ இப்போ இந்த இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரே கொஸ்டின் தான். இந்த ஃபிகர் ஃபைண்ட் அவுட் த யூத். ஓகேவா? ஸோ யூத்தா இருக்கணும். ஹூ டஸ் த ஜாப், வேலை செய்யணும். ஆனா என்னவா இருக்கக்கூடாது? நாட் எஜுகேட்டட். அதாவது இளைஞரா இருக்கணும். ஓகேவா? ஆனா வேலையும் செய்யணும். பட் ஆனா படிச்சவனா இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இந்த இடத்துல படித்தவர்கள் அப்படின்றது எந்த சர்க்கிள்? இந்த சர்க்கிள். கரெக்டா? அப்ப இந்த சர்க்கிளே வரக்கூடாது. அப்பனா இதை மறைச்சிட்டீங்கன்னா மிச்சம் 3 நம்பர் தான் இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த 3 நம்பர்ல 2 சேர்ந்து வர்றது என்ன நம்பர்? 4. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இளைஞரா இருக்கணும், வேலை செய்யணும். ஆனா படிச்சிருக்க மாட்டான். ஓகேவா? ஸோ அப்ப இந்த சர்க்கிள் வராது. அப்போ ரெண்டுக்கும் காமனா என்ன நம்பர் இருக்கு? 4. கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் போடணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட். ஸோ அதே மாடல் தான். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. இதுல மொத்தம் 3 கொஸ்டின் இருக்கு. சரியா? டயக்ராம் போட்டுட்டு சால்வ் பண்ணுங்க.
First question 25 correct. Second question 22 correct. இது 5 questions இருக்கு பாருங்க. நீங்க zoom பண்ணிக்கோங்க. Third questionக்கு 30 correct. இது தனியா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இதுலயே அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அது நீங்க பார்த்து நோட் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ யாருக்குன்னா தெரிலனா சொல்லுங்க, நான் தனியா மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 25, 22, தேர்ட் ஒன்க்கு 30, ஃபோர்த் ஒன்க்கு 17, ஃபிஃப்த் ஒன்னுக்கு 3. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் எல்லாருக்கும் வந்துச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின். ஓகேவா? ஸோ இது மொத்தமே 2 கொஸ்டின் தான். சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ இதுல நோட் பண்ணிக்கோங்க மென்னு. ஓகேவா? மேன் மென், அதனால கரெக்ட். ஆ 11 கரெக்ட். ஸோ எஜுகேட்டட் மென்னு. ஸோ எஜுகேட்டட் இருக்கணும், மென்னு. ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் இருக்கணும், ஆனா அர்பன் இருக்கக்கூடாது. அப்படின்னா சர்க்கிள் இருக்கக்கூடாது. கரெக்டா? ஸோ அப்போ 2 மட்டும் இருக்கிற நம்பர் என்னது? 11. ஓகேவா? 6 கரெக்ட். எல்லாருக்கும் வரல. செகண்ட் கொஸ்டின் போடுங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் மேன் சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஹூ இஸ் அர்பன் அண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. எது மட்டும் சொல்லல, மேன் சொல்லிட்டாங்க, அர்பன் சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயி சொல்லிட்டாங்க. ஸோ எது மட்டும் கொடுக்கல? எஜுகேட்டட் மட்டும் கொடுக்கல. அப்போ ட்ரையாங்கிள் இல்லாம பேலன்ஸ் இருக்கிற 3 வர்றது என்னன்னு பார்க்கணும். சர்க்கிள் இருக்கா இல்ல, அதே மாதிரி ஸ்கொயரும் இருக்கு, ரெக்டாங்கிள் அதுக்குள்ளதான் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 6. ஸோ இப்படிதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அவன் கொஸ்டின்ல என்ன கொடுக்கலையோ
அதை அப்படியே ஒமிட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் மறைச்சு வச்சிட்டிங்கனாலே பேலன்ஸ் என்னன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஓகேவா? அதை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ம். ஸோ இது போடுங்க பார்ப்போம். இது டோட்டலா 2 கொஸ்டின் தான். ஓகேவா? அவ்வளோதான். இதோட இந்த டாபிக்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து மாடல் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சம்ஸ் வரும். அதில் அந்த வென் டயக்ராம் போட்டோம்லாம் 3 சர்க்கிள், அது ஒரு மாடல், இது ஒரு மாடல். ஓகேவா? மேக்சிமமே பார்த்தீங்கன்னா 4 ஷேப் தான் வரும். 3 ஷேப் இல்லைன்னா 4 ஷேப், அதுக்கு மேலெல்லாம் போகாது. ஓகேவா? ஆ 5 கரெக்ட். எல்லாருக்கும் ஆன்சர் பாருங்க. ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். எல்லாருக்கும் வந்துச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? விச் நம்பர் ரெப்ரசன்ட் தோஸ் புவர் பாய்ஸ்? கரெக்டா? ஸோ புவர் பாய்ஸ்ன்றது சர்க்கிள். ஹூ ஹெல்ப் இன் ஃபேமிலி பிஸ்னஸ். ஸோ ஃபேமிலி பிஸ்னஸ்னா ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் இருக்கணும், சர்க்கிள் இருக்கணும். பட் நாட் எஜுகேட்டட் ஆர் எம்ப்ளாய்டு. ஸோ அப்போ எஜுகேட்டடும் இருக்கக்கூடாது, எம்ப்ளாய்டும் இருக்கக்கூடாது. அப்போ சர்க்கிளும் ரெக்டாங்கிள் இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ என்ன நம்பர் மட்டும்தான் இருக்கு? 5. ஓகேவா? ஸோ எது இல்லையோ அதை எலிமினேட் பண்ணி போடணும். சரியா? அடுத்த செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? விச் நம்பர் ரெப்ரசன்ட் த குரூப் ஆஃப் எஜுகேட்டட் புவர் பாய்ஸ்? அப்போ சர்க்கிள் இருக்கணும், அதே மாதிரி ஸ்கொயரும் இருக்கணும். எஜுகேட்டட் புவர் பாய்ஸ். ஓகேவா? ஹூ ஆர் எம்ப்ளாய்டு. ஸோ எம்ப்ளாய்டாகவும் இருக்கணும். ஓகேவா? இட் மீன்ஸ் நமக்கு என்ன வரணும்? ட்ரையாங்கிளும் இருக்கணும். ஓகேவா? ஸோ 3மே இருக்கணும். ஓகேவா? பட் நாட் ஹெல்ப் இன் ஃபேமிலி பிஸ்னஸ். ஸோ என்ன மட்டும் இருக்கக்கூடாது? ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கக்கூடாது. அப்போ அந்த 3மே சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கான்னு கேட்டா இல்லை. கரெக்டா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து நன் ஆஃப் திஸ். ஏன்னா இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும்போது இது வரல. கரெக்டா? ஸோ கண்டிப்பா ரெக்டாங்கிள் வருது. ஸோ அதனால ஆன்சர் வந்து நன் ஆஃப் திஸ். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் அதே வென் டயக்ராம்ல இந்த மாடல் ரிலேஷன்ஸ் பிட்வீன். ஓகேவா?
ஸோ இது என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பிக்சரை நீங்க வரைஞ்சு வச்சுக்கோங்க. 1 2 3 இட் மீன்ஸ் என்னன்னா இது ஆப்ஷன்ஸ் கரெக்டா. இங்க வந்து நம்ம டோட்டலா இதுல ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். அதனால உங்களுக்கு இங்க 7 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. பட் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஏபிசிடி இருக்கும். அப்படி இல்லைனாலும் ஏபிசி போட்டு நன் ஆஃப் திஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா. ஸோ நம்ம எல்லா கொஸ்டின்ஸுக்கும் இதே ஆப்ஷன் தான். ஸோ அதனால என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமை உங்க நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா. தென் அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நீங்க டயக்ராம் வச்சு எந்த ஆப்ஷன் வருது அப்படின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரேன். இந்த டயக்ராம் அப்படியே 1 2 3 7 வரைக்கும் உங்க நோட்ல அழகா காப்பி பண்ணிக்கோங்க. டிரா பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கம்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். மெசேஜ் அனுப்புங்க பார்ப்போம். இந்த 7 டயக்ராம் வரைஞ்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. சரி இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொடுப்போங்க. அதாவது ஒரு 3 கொடுத்துட்டு அதோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம எதுல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம்ல சொல்லணும். ஓகேவா. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, யூனிவர்ஸ், எர்த்து 3. இப்போ இந்த யூனிவர்ஸ் அப்படின்றது ஒரு பிரபஞ்சம் கரெக்டா. ஸோ பிரபஞ்சத்துக்குள்ளதான் என்ன இருக்கு, எர்த் கரெக்டா. எர்த்துக்குள்ளதான் என்ன இருக்கு, மூன். ஸோ இப்படிதானே வரும் டயக்ராம். ஸோ அப்போ நம்ம இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு என்ன ஆப்ஷன்னு பார்க்கணும். ஓகேவா. ஸோ நமக்கு இந்த டயக்ராம் எந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் 1. புரிஞ்சுதா. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். ஓகேவா. இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப ஈஸி தான். ஓகேவா. சம்டைம்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமா கேட்பாங்க. ஓகேவா. பட் ஆனா நார்மலா நமக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா. இப்போ பாருங்க, செகண்ட் ஒன்னுக்கு வந்து ஏசியா கரெக்டா. இப்போ ஏசியால தான் என்ன இருக்கு, ஸோ ஏசியா அப்படின்றது ஆசியா வந்து ஒரு கண்டம் கரெக்டா. ஸோ அதுல இந்தியாவும் பாகிஸ்தானும் இருக்கு கரெக்டா. ஆனா இந்த இடத்துல ஒண்ணு வரும். அதாவது நீங்க ஹிஸ்டரி படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
பிஓகே அப்படின்னு ஒரு ரீஜன் இருக்கும். பிஓகே அப்படின்னா என்னன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். ஓகேவா, அதாவது இந்தியா தான். ஓகேவா, ஆனா இந்தியாவில் இருக்கிற கொஞ்சம் பகுதியை மட்டும் யார் ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்கன்னா பாகிஸ்தான். ஸோ அந்த ரீஜனே என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிஓகே ரீஜியன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா இதே வேற கண்ட்ரி கொடுத்துருந்தாங்கன்னா இங்க எப்படி வந்திருக்கும்னா ஏசியாக்குள்ள இது ஒரு ரவுண்டு, இது ஒரு ரவுண்டு, அந்த மாதிரி வந்திருக்கும். ஆனா இங்க பாகிஸ்தான் கொடுத்ததுனால நம்ம எப்படி போடணும்னா இதோட சேர்த்து போடணும். ஏன்னா பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணிருக்கு, இந்தியாவில் இருக்கிற கொஞ்சம் பகுதி வச்சிருக்கு. ஓகேவா, பிஓகே ஆக்சுவலா இந்தியாவோட தான் காஷ்மீர், ஆனா பாகிஸ்தான் கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால நம்ம இப்படி போடுறோம். ஓகேவா, ஸோ இது வந்து என்னது ஏசியா, ஸோ இது வந்து இந்தியா, இது வந்து பாகிஸ்தான். சொல்றது புரியுதா? ஸோ நம்ம ஏன் இந்த டயக்ராம் போடுறோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், பென், பென்சில், புக்கு. பென்னு, பென்சில், புக்கு, இந்த மூணு எதுக்குள்ளயாவது வருமா? பேனா தனி, பென்சில் தனி, புக்கு தனி. கரெக்டா, இந்த மூணுக்கு உள்ளுக்குள்ள ஏதாவது, இதுவே இங்க ஸ்டேஷனரின்னு இருந்திருந்தா நம்ம அதுக்குள்ள இந்த ரெண்டு ரவுண்டை போட்டிருக்கலாம். கரெக்டா, இந்த மூணுமே வேற வேற ஆப்ஜெக்ட்ஸ். கரெக்டா, இதுக்குள்ள எந்த ஒரு லிங்க்கும் கிடையாது. ஸோ அதனால நம்ம என்ன போடுறோம், பென்னு, பென்சில், புக்கு. ஸோ மூணு ரவுண்டு தனித்தனியா இருக்கிறது என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் 3. சொல்றது புரியுதா? சரி, இப்போ ஃபோர்த் ஒன்னுக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம், எந்த வரும்? ஃபோர்த் ஒன்னுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? 1 2 3? ஸோ டோட்டலா 7 ஆப்ஷன். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா நீங்க இந்த இந்த கொஸ்டின் இதுல பாத்துக்கோங்க. ஓகேவா, டயக்ராம நோட்ல பாத்துக்கோங்க. நோட்ல பார்த்து எந்த டயக்ராம் வரும்னு சொல்லுங்க. ஃபோரா? ஃபோர் எப்படி வரும்? அதாவது ஹவுஸ். கரெக்டா, ஸோ ஹவுஸ்ல தான் என்ன இருக்கு, பாத்ரூம் இருக்கு. பாத்ரூம் தனி ரூம், பெட்ரூம் தனி ரூம் தானே. நீங்க வந்து இந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம், பெட்ரூம்ல பாத்ரூம் இருக்கும் அப்படின்னு. பட் ஆனா எல்லா பெட்ரூம்லயும் பாத்ரூம் இருக்குமா அப்படின்னு கேட்டா கம்பல்சரி கிடையாது. கரெக்டா, ஸோ அதனால தனித்தனியா வரும். ஸோ ஹவுஸ், இது பெட்ரூம், இது பாத். ஓகேவா, ஸோ 5. 5 கரெக்ட். உங்களுக்கு நான் இது மொத்தம் 7 ஆப்ஷன் இருக்குல்ல, அதனால ஒரு 2 3 ஆப்ஷன் கொஞ்சம் சிமிலரா வர மாதிரி இருக்கும். ஆனா கொஸ்டின்ல 4 ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுல இருந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். சரியா, அடுத்து ஃபிஃப்த் ஒன் சொல்லுங்க. இந்த இடத்துல நம்ம எப்படி ரிலேஷன்ஷிப் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் உமன். கரெக்டா, ஸோ உமன் வந்து ஸ்டூடெண்டா இருக்கலாமா? இருக்கலாம்ல, கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ இதுக்குள்ள ரவுண்ட் வருமா? ஆனா எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உமன் தான் சொல்ல முடியாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உமன்னா இந்த ரவுண்ட் உள்ளுக்குள்ள வந்துடும். கரெக்டா, ஸ்டூடெண்ட்ஸ்ல மென்னும் இருக்காங்க, உமனும் இருக்காங்க, அதனால நான் பாதி போட்டிருக்கேன். ஓகேவா, அடுத்து பாருங்க, அதே உமன் டீச்சராகவும் இருக்கலாமா? ஸோ அதே சேம் கான்செப்ட். எல்லா டீச்சருமே உமன்னு சொல்ல முடியாது, எல்லா உமனும் டீச்சர்னு சொல்ல முடியாது. ஓகேவா, ஸோ மென் டீச்சர்ஸும் இருக்காங்க, உமன் டீச்சர்ஸும் இருக்காங்க. இட் மீன்ஸ் பாதி. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன் எஸ்க்கு இது இது கூட சேர்த்து போட்டோம் அப்படின்னா, ஸோ சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னவாகவும் இருப்பாங்க, டீச்சர்ஸ், அதாவது டீச்சரா இருந்தும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா, ஸோ அப்போ இந்த மூணுமே என்ன அப்படின்னா இன்டர்லிங்க்டு. ஓகேவா, ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையே உமனுக்கு பதிலாக மென் வச்சு கேட்பாங்க. ஓகேவா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் மென் உமன் வச்சு வந்தாலே மோஸ்டா இது வந்து இந்த மாதிரி டயக்ராம் தான் இருக்கும். அதாவது மூணுமே இன்டர்லிங்க்டா தான் போடணும். சம்டைம்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் வச்சு கேட்பாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஸ்டூடெண்ட், டீச்சர், அந்த மாதிரி கேட்பாங்க.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்துச்சுனாலே 3 பேருமே யார் தான்? ஹியூமன் பீயிங் தான். கரெக்டா? 3 பேருக்குமே இன்டர்லிங்க் இருக்கு. ஸோ அது உமன் ஸ்டூடெண்டா இருக்கலாம், அதே ஸ்டூடெண்ட் டீச்சராகவும் வரலாம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி 3மே இன்டர்லிங்க்டா இருக்கும் போது இந்த டயக்ராம் தான் போடணும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இந்த மாடல் நிறைய வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 6th ஒன். ஆ 6th ஒன்க்கு 5 கரெக்ட். ஸோ அனிமல் எல்லாருமே அனிமல்ஸ் தான். கரெக்டா? ஸோ அந்த அனிமல் கிங்டம்ல வால்ஃபும் இருக்கு, எலஃபண்ட்டும் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கான்னு கேட்டா ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே விலங்குகள் தான். ஓகேவா? ஸோ அப்போ இப்படி வரும். 5th நெக்ஸ்ட் 7th ஒன். 5 கரெக்ட். சேம் கான்செப்ட் தான். கலர், கலர்ஸ்ல ரெட் கலர், கிரீன் கலர், அந்த ரெண்டுக்கும் ஏதாவது இருக்கானா எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ கலர், கலர்ஸுக்குள்ள என்னென்ன கலர்லாம் இருக்கு? ரெட், கிரீன். ஓகேவா? ஸோ இதுவும் 5 தான். ஸோ இது வரைக்கும் நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. எயித் ஒன்க்கு 1 கரெக்ட். ஸோ இது வரை காப்பி பண்ணியாச்சா? ஆ இத நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமே அதே கான்செப்ட் தான். ஸோ யூனிவர்ஸ்குள்ள எர்த்துல தான் என்ன இருக்கு? யூரோப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம். ஸோ யூனிவர்ஸ்ல எர்த்துக்குள்ள யூரோப்ன்றது ஒரு காண்டினென்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம். நெக்ஸ்ட் 10th ஒன் சொல்லுங்க. இது இப்ப நான் முன்னாடி சொன்னது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா 10th புரியும். 10th ஒன் சொல்லுங்க பாப்போம். என்ன ஆப்ஷன்? ஓ சார் 9th ஒன் இருக்குல்ல. ஓகே ஓகே. 9th ஒன் சொல்லுங்க. 6ஆ? கரெக்ட். ஸோ டிவி, ஸோ டிவில என்ன இருக்கும்? பிக்சர். கரெக்டா? ஸோ ரேடியோன்ற இது டிவின்றது ஒரு தனி எக்யூப்மெண்ட், ரேடியோன்றது ஒரு தனி எக்யூப்மெண்ட். ஓகேவா? சிக்ஸ் கரெக்ட். 10th ஒன்னுக்கு 2 கரெக்ட். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சா? அந்த இந்த இந்த ப்ரொஃபஷன் வச்சு வந்தாலே 3மே இன்டர்லிங்க்டு. ஓகேவா? ஸோ உமன் வந்து டாக்டராகவும் இருக்கலாம், லாயராகவும் இருக்கலாம். அதே டாக்டர் படிச்சுட்டு என்னவும் ஆகலாம்? லாயர் ஆகலாம். இல்ல லாயர் படிச்சுட்டு டாக்டராகவும் ஆகலாம். கரெக்டா? ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ உமன், லாயர், டாக்டர். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு மென் உமன் வச்சு வரும் பொழுது டைரக்டா இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 11th ஒன்னுக்கு 6 கரெக்ட். இது ஈஸி தான். கரெக்டா? பேர்டு,
பேர்டுக்குள்ள தான் என்ன இருக்கு, அவுல் இருக்கு. கரெக்டா? எலஃபண்ட்ன்றது என்னது, அனிமல். அப்பனா அது தனியா வந்துடும். எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஸோ இது வந்து 6th பிக்சர். புரிஞ்சுதா? ஆ 12th ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். ஸோ புக்ல என்ன இருக்கும், சாப்டர், சாப்டருக்குள்ள டாபிக். ஓகேவா? ஸோ புக்கு, சாப்டர், டாபிக். ஒரு சாப்டர்ல இவ்வளோ டாபிக்ஸ்ன்னு சொல்றோம்ல, அதுதான். ஓகேவா? ஸோ 12th ஒன்னுக்கு 1 கரெக்ட். நெக்ஸ்ட் 13க்கு 3 கரெக்ட். ஸ்பூன் வேற, கிளாஸ் வேற, பிரிஞ்சால் வேற. இந்த மூணுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. கரெக்டா? ஸோ ஸ்பூன், கிளாஸ், பிரிஞ்சால். 2க்கும் 7க்குமா? அதாவது 2க்கும் 7க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு, அதாவது ஒரு ஒரு ஒருத்தங்களை எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒருத்தங்க ரெண்டுலையுமே வராங்க அப்படின்னா அது வந்து இந்த கான்செப்ட் வரும். ஓகேவா? பிளஸ் இன்னொருத்தங்க இருக்காங்களா, இப்போ நம்ம லாயர் சொல்றோம். இப்போ சாரி நான் மாத்தி சொல்றேன்னா, இப்போ உமன் இருக்காங்க. ஓகேவா? ஸோ உமன் லாயரா இருக்கலாம். கரெக்டா? அதே மாதிரி அதே உமன் வந்து டாக்டரா இருக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் எப்படி வரும்னா, உமன் போடுறோம், அவங்க வந்து லாயரா இருக்கலாம், டாக்டராகவும் இருக்கலாம். ஓகேவா? இதே டாக்டர் லாயராகவும் இருக்கலாம்ல. அப்போதான் என்ன ஆகும்னா இந்த ரெண்டுமே இன்டர்லிங்க் ஆகும். ஓகேவா? ஒருவேளை இந்த ப்ரொஃபஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு 7th பிக்சர் வரும். ஓகேவா? ஸோ அதாவது ஒரே ஒரு பர்சன் மட்டும் ரெண்டு பேருக்கும் நடுவுல இன்டர்லிங்க் ஆகுது. ஆனா இந்த ரெண்டு பேருக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகேவா? இப்ப இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து மென் எடுத்துக்கோங்க. ஓகேவா? மென், போலீஸ், கிரிமினல். இப்ப பாருங்க, இப்போ மென்னுன்றவன் போலீஸா இருக்கலாம். கரெக்டா? அதே மென்னு கிரிமினலாவும் இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல போலீஸ் கிரிமினலா இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. போலீஸ்ன்றவரை அவத கிரிமினலை கண்டுபிடிக்கிறவன் தான் போலீஸ். கரெக்டா? அப்போ போலீஸ் கிரிமினலா இருக்க முடியாது. ஆனா இந்த மென் வந்து ரெண்டுமே இருக்கலாம். போலீஸாவும் இருக்கலாம், கிரிமினலாவும் இருக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் வரும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா ரிலேஷன்ஷிப்பே வராது அப்படின்னா நமக்கு 7th டயக்ராம் வரும். ஓகேவா? அதாவது இந்த ரெண்டு ஜாயிண்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ இதுதான் 3க்கும் சாரி 2க்கும் 7க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. Next 14th one. 14க்கு 2 கரெக்ட். முன்னாடி பார்த்ததுதான். ஸோ இந்த மெயின் உமன் வந்தாலே இந்த ஆப்ஷன் 2 தான். ஓகேவா? ஸோ உமன், உமன் வந்து எதுலயும் இருக்கலாம், பொலிட்டீஷியனா இருக்கலாம், பொலிட்டீஷியன் பொயட்டாவும் இருக்கலாம். ஓகேவா? 15க்கு 6 கரெக்ட். ஸோ வெஜிடபிள் பிரிஞ்சால்ல வந்துடும், ஆனா ஃப்ரூட் தனி. ஓகேவா? ஸோ 6th one.
ஏன் 2 வராதா? ஏன் ஏன் 3 வருது? இது பர்சனை தானே மென்ஷன் பண்ணுது. ஒரு ஹியூமன் பீயிங் அவன் வந்து ஹானஸ்டா இருக்கான். கரெக்டா? கண்டிப்பா ஹானஸ்டா இருக்கவங்க எல்லாருமே புவர்ன்னு சொல்ல முடியாது. ஆனா ஹானஸ்டா இருக்க பாதி பேர் எப்படி இருக்காங்க? புவரா இருக்காங்க. புரிஞ்சதா? அதே மாதிரி ஆனஸ்டா இருக்கிறவனும் இன்டெலிஜென்ட்டா இருப்பான், புவரா இருக்கிறவனும் இன்டெலிஜென்ட்டா தான் இருப்பான். இருக்கலாம். ஓகேவா? சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால செகண்ட் டயக்ராம் தான் வரும் இதுக்கு. சரியா? மோஸ்டா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ரிலேட்டடா வர்றது செகண்ட் லிங்க் ஆச்சுனாலே செகண்ட் தான் வரும். நெக்ஸ்ட் 17th ஒன். சென்ட் பண்ணுவாங்கப்பா. என்னாச்சு? 17 தெரியலையா? 17க்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? ஆட்டோமொபைல். ஆட்டோமொபைல்ல தான் என்ன வரும்? கார். கார் பைக்கு. சாரி, ஆட்டோமொபைல்ல வந்து வரும். ட்ரெயின்ன்றது தனி. கரெக்டா? ஸோ அப்போ என்ன பிக்சர் வரும்? ஆட்டோமொபைல். ஆட்டோமொபைல்ஸ்ல கார் வரும். ட்ரெயின் வந்து தனி. ஸோ இது என்ன பிக்சர்? 6th ஒன். ஆட்டோமொபைல்ன்றது ஒரு இண்டஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ அது எதோட இண்டஸ்ட்ரி? கார் பைக் அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஸோ ட்ரெயின்ன்றது வேற. ஓகேவா? ஸோ 17க்கு வந்து 6th பிக்சர். எயிட்டீன்க்கு என்ன வந்துச்சு? 18க்கு 5 கரெக்ட். ஸோ அனிமல்ல தான் எலஃபென்ட்டும் டைகரும் வரும். ஸோ எலஃபென்ட், டைகர்.
ஓகேவா? ஸோ ஃபிஃப்த் ஒன் கரெக்ட். 19க்கு ஃபர்ஸ்ட் கரெக்ட். ஸோ ஆர்னமெண்ட் அப்படின்றது ஒரு இது. அதுல என்ன சொல்றான்? ரிங்கு. அந்த ரிங்ல என்ன ரிங்கா? டைமண்ட் ரிங். ஓகேவா? ஸோ உள்ள வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் 19க்கு 1 கரெக்ட். நெக்ஸ்ட் 20. கண்டுபிடிக்க முடிஞ்சா? கிரானைட், ட்ரீ, வாட்டர். இது தண்ணி, மரம். இது கிரானைட், மெட்டல். ஸோ மூணுக்குமே எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. கரெக்டா? ஸோ அப்பனா ஆப்ஷன் 3 கரெக்ட். ஸோ 20th ஒன்னுக்கு தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 21க்கு 1 எப்படி வரும்? நாவலுக்குள்ள புக்கு, நாவல்ல டிக்ஷனரி வருமா? வராது. இது வேற புக்கு, இது வேற புக்கு. ரெண்டுக்கும் பெருசா எந்த லிங்க்கும் கிடையாது. கரெக்டா? ஸோ ரெண்டுமே புக்ஸ் தான். அதுல நாவல்ஸும் இருக்கு, டிக்ஷனரிஸும் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்பனா என்ன ஆப்ஷன்? ஃபிஃப்த் ஒன். புரிஞ்சுதா? நாவல்ல ஏதாவது டாபிக் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது நாவலுக்குள்ள வரும். ஸ்டோரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. கொஸ்டின் வந்து டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரிக்கும் நாவலுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ரெண்டுமே ஒரு புக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் 22. 5 கரெக்ட். ஸோ மேமல்ஸ்னா பால் ஊட்டுறது. ஓகேவா? அதுல பேட்டும் இருக்கும், டாகும் இருக்கு. மேமலுக்கும் பேட்டுக்கும் டாகுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஓகேவா? ஸோ இது ஃபிஃப்த் ஒன், ஃபிஃப்த் பிக்சர். நெக்ஸ்ட் 23rd. 6th ஒன் கரெக்ட். ஸோ சன்னுன்றது தனி. கரெக்டா? ஸோ எர்த்து, சன்னு. சி எதுல இருக்கு? எர்த்ல தான் இருக்கு. கரெக்டா? 6th பிக்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் 24. ஆக்சுவலா 24க்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப இதுல கொடுத்திருக்கிறதுல எது வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்லித்தரேன். டுவெண்ட்டி ஃபோருக்கு என்ன வரும்? ம் 6 கரெக்ட். குட். அதாவது
போலீஸ் தனி. போலீஸ்க்கும் இவங்க 2 பேருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? ஸோ போலீஸ் வந்து தனி. பட் ஆனா கொடுத்துருக்கிற பிக்சர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தீஃப்னாலே அவன் யாரு? கிரிமினல் அப்படின்ற மாதிரி எழுதணும். ஒருவேளை இப்படி கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான். ஸோ இது கிரிமினல், இது தீஃபு, தனியா ஒரு போலீஸ் கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான். ஓகேவா? ஸோ எல்லா கிரிமினலும் தீஃப்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அதனால இப்படி பாதி கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான். ஆனா நமக்கு இங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் படி பாத்தீங்கன்னா 6 மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், இதை எடுத்துக்கலாம். ஸோ தீஃப்னாலே கிரிமினல் தான், அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? நீங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல இது மட்டும்தான் ஒத்து போகுது, அதனால நம்ம அதை எடுத்துருக்கோம். அவ்வளவுதான். லாஸ்ட் 25th 3-ஆ? 3 எப்படி வரும்? ஜெய்ப்பூர் எங்க இருக்கு? சாட்ல சொல்லுங்க. ஜெய்ப்பூர் எந்த ஸ்டேட்டு? ஆ, ராஜஸ்தான். கான்பூர் எங்க இருக்கு? ஜெய்ப்பூர் தனி. ஸோ ஜெய்ப்பூர் தனியா வரும். கான்பூர் எதுலதான் இருக்குது? யூபில தானே இருக்கு. ஸோ அப்போ யூபி கான்பூர். யூபிக்குள்ள இருக்கிற ஸ்டேட் தான் கான்பூர். கரெக்டா? ஸோ அப்பனா எந்த பிக்சர் வரும்? 6th one. புரிஞ்சுதா? இதுவே வேற கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 3. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்ப்பூர், கான்பூர், சென்னை அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 3மே வேற வேற சிட்டிஸ். கரெக்டா? ஸோ அப்போ வந்து நமக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ இதுல யூபின்றது ஸ்டேட், ஸ்டேட்டுக்குள்ள சிட்டி கான்பூர் இருக்கு. ஸோ அதனால 6th one. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். ஸோ இதோட இந்த டாபிக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த வென் டயக்ராம்ஸ் எழுதாதவங்க எழுதிக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வீடியோ வந்து மேம் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஈவினிங் சென்ட் பண்ணுவாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட இந்த கிளாஸ் ஓவர். ஓகேவா? ஸோ இன்னைக்கு மொத்தமா 3 டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ டைஸ்ல கொஞ்சம் பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சா, அது பார்த்தோம். தென் அதுக்கப்புறமா வென் டயக்ராம்லேயே 2 மாடல். ஒன்னே அவங்களே நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் ஒன் இது. ஓகேவா? வேர்டிங்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம டயக்ராம் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மண்டே பார்க்கலாம், நியூ டாபிக். ஓகேவா? தேங்க்யூ. யாருக்காவது ஏதாவது கொஷின்ஸ் டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க. ஏதாவது கொஷின் புரியலன்னா கேளுங்க, சொல்லித்தரேன். எல்லாம் கிளியர்னா லீவ் ஆயிக்கலாம்.